ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பேட் பேரண்ட் பார்க்க போகிறோம். நாங்கள் ஸ்ரீ ஸ்டூவன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்மையாக இருக்குது மிஸ்டர் ரெட் ஃபேஸ். நான் டிவி வாட்சில் கொடுக்குறேன். இன்னும் நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. யார் ஜம்ப் சார் போகிறாங்களா? அம்மா தான். அம்மா, ஏன் வீட்டுக்கு லேட்டாக வந்தீங்க? நான் என் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேம்மா. எனக்கு கொஞ்சம் பாவம் காமிக்க முடியுமா? இன்னைக்கு என் பிறந்த நாள். எனக்கும் தெரியும் அது. இங்கே அப்படியே என் கிஃப்ட்டு மறந்துட்டீங்களா? ஏம்மா மறந்தீங்க? தெரியுமா மிஸ்டர் ரெட் ஃபேஸ் பற்றி? ஒரு பர்த்டே பசங்க, நல்ல பசங்களுக்கு தூங்கிட்டு வரும். ஓகே, அதுக்கு என்னம்மா? உண்மையாவா? ஆமாம், உனக்கும் கிஃப்ட் வேணும்ல. சீக்கிரமா போய் தூங்கு. போய் தூங்க போகிறோம்மா. ஐம்பது அந்த பையன் பார்க்குறான். ஏன்டி குழந்தை ஏமாத்துற? இத்தனை வாட்டி வீட்டுக்கு லேட்டாக வருவேன் இந்த மாதிரி நீ கேட்குறாரு அப்பா. நான் தான் வேலை பார்க்குறேன், என் வேலை லேட்டாக முடிச்சு. என்ன அசிமா நீ என்ன இட்டால் நினச்சிட்டுக்கிறியா? நீ இன்னும் சாணி போயில இங்கே போ. இங்கேருந்து ஒட்டிக்கார வளர்ந்தவங்க பேசுகிறேன். ஓகேப்பா. கிளின்னு கிழிக்கிறாங்கள போட்டு பாப்பா. ரெண்டு பேரும் பார்த்தாவே தெரியுது சண்டை நடக்குது. ஒன்றா நம்பர் வீட்டிலே இருக்கிறான், ரெண்டாவது ஷோ சாப்பிட்றான் தெரிஞ்சுக்கும். அது அப்பா அம்மா ரூம், 2 பெட் இருக்குது. இதான் நம்ம ரூம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் அந்த ரெட் ஃபேஸ்னு. சீக்கிரம் தூங்குடா, கண்ணு வேற சுக்கிறான். எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. தூங்கு சீக்கிரமாக தூங்கு. இப்போதான் ரெட் ஃபேஸ் வந்து கிஃப்ட் போவார். யாருடா அது? சத்தம் கேட்குது. என்ன வீடு ஓடிச்சுட்டு வந்துட்டானா? யாடா நீ? சைக்கோ கில்லராடா? சொல்கிற கையில் பொம்மை வச்சுருக்கிறான். போகிறான் கிளாஸ் அட்டாண்ட. திறக்கிறான், இல்லை வச்சிட்டான். நம்மளுக்கு கிஃப்ட்டு தந்துட்டு போயிருக்கிறான். ஏடா இது பொம்மை ரெட் ஃபேஸ் கிட்ட வந்துச்சா? புடி பொம்மை நல்லா தான் இருக்குது. ஏய், நான் தான் ரான். எப்படி பொம்மை பேசுது? அது முடியும், நான் மேஜிக்காக கிரியேட் பண்ணப்பட்டேன். ஓகே, அதுக்கு என்ன? ஏனமோ பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கிற, ஏனமே வச்சிருக்கிற. ஆமாம், மாஸ்டர் உனக்காக தான் என்ன செஞ்சார். ஓகே, அதுக்கு என்ன? ஏன் உனக்கு ஏன் இப்படி ரொம்ப ஒரு பக்கம் திரும்பி இருக்குது? சில வாட்டி மாஸ்டர்ஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டில் மிஸ்டேக்கு தான். அடுத்த வேறு பொம்மை கம்பேர் பண்ண வரும் சொல்லுது அந்த ரான் பொம்மை.
அதான் எப்படி தான் போகுதுன்னு நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கேன் மச்சி. ஓகே, அதுக்கு என்ன? கேட்குறது நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா யூ வாண்டட் டு ப்ளே இப்படி விளையாட முடியுமா? என் மாஸ்டர் பொம்மைலாம் பீரோவில் வச்சுருக்காரு. எனக்காக போய் எடுத்துகிட்டு வர முடியுமா? எடுத்துகிட்டு வந்தா போச்சு. வரடா பீரோ. அந்த பீரோ மாட்டிக்கிச்சா? ட்ரிப்பிள் திரும்பியா? நடா இந்த பீரோ முடிஞ்ச பக்கம் பண்ணிட்டான். திறக்கம் இல்லை மச்சி. மச்சி நல்லா திறக்க முடியல. வேற என்னாச்சும் செய்ய சொல்கிறேன். என்ன வேற என்னாச்சும் செய்யணுமான்னு கேட்குறான் ராணு. நம்ம தான் அந்த ரான் பொம்மை கிட்ட கேட்குறோம், எனக்கு பசிக்குது. டேய் நீ ஒரு பொம்மைடா, எப்படிடா சாப்பிடுவ? நோ நோ நோ, நீ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி தான். ஓகே, அதுக்கு ஓகே ஓகே. மாஸ்டரோட எல்லா சென்சஸும் எல்லா உணர்ச்சியும் இமோஷனும் என் கூட லிங்க் பண்ணிட்டாரு. அதனால் நான் ஒன்று ஈஸியாக புரிஞ்சுப்பேன். அது நல்லா தான் போகுது. பார்ப்போம். கேட்கறது நல்லா இருக்குது. போய் சாப்பிட்லாம் என்ன வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு. பார்ப்போம் போய். அம்மா பார்க்கமா கிச்சனு. ஃபஸ்ட்டு நோட் எழுதி விட்டுறாங்க. இந்த நோட்டை நீ 1 மணி தான் படிச்சிருப்ப, தூங்கு முடிஞ்சு. அதுக்காக உன்னோட ஃபேவரட் டிஷ் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், மறக்கார சாப்பிடுமே, அது ஈட். அப்புறம் இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிட்ட. எனக்கு வீட்டில் இருக்க நேரம் இல்லை, உனக்கு நீ பார்த்துக்கோ. நான் கஷ்டப்பட வைக்கார ஒரு விஷயம், மறக்கார மாத்திரையே சாப்பிட்ரு மதர். கன்ஃபார்ம் என்னாச்சும் மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்கான். அது மட்டும் தெரியுதுக்கா போ. அதான் நினைக்கிறேன் தெரிஞ்ச பக்கம். பொம்மைலாம் பேசுது, மாத்திரை சாப்பிட்டா சரியாயிருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்ச பக்கம். இது மேஜிக்கெலாம் கிடையாது. ஐ திங்க் என்னோட மென்டல் பேஷண்ட் மாதிரி தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பக்கம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை திறப்போம். ஃபஸ்ட்டு இந்த பொம்மை கீழே வச்சிடலாம். திறந்து எடுப்போமா நம்மளோட சாப்பாடை. ஃபேவரட் டிஷ். என்னடா இது? ஐயோ வரடா ஒழுங்கா. கிட்ட போனால் வந்துடுச்சு. கரெக்டாக நேரத்தையும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு மைக்ரோவேவில் போடலாம். சீக்கிரம் ரெடியாக சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்ணும். அம்மா அதான் பேசுகிற மாதிரி அம்மா நினச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அல்ஸ்லேஷன் பிள்ளைகளும் நான் கொஞ்சம் மதிப்புள்ளவா பல்லு முச்சு பல்லு என்ன சொல்கிறேன் சொல்ல போகுது. இந்த பிளேட்டில் இப்படி காலையே ஆகாது, சாப்பிட வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லி வேணுமா? திரும்பி அது பாஸ்கெட்டுக்கு வந்தா இல்லையா? இது என்னாச்சும் நம்ம பிரம்மையாக பார்க்கலாம். சாப்பிட்டு கேர்லி பிளேயாச்சு. எங்கே போச்சு? வாவ், திரும்ப வந்துடுச்சு. நல்லா தான் இருக்குது. எல்லாம் சாப்பிட்லாமா? அப்படியா? நைஸ். உனக்கும் மேஜிக் தெரிஞ்சிருக்குது. வேற என்ன பண்ணுவ? டேய் என்னடா பாட்டில் எடுக்கிற? டேய் ராணு, வேணாம் இன்னும் ஒன்று நடக்க போகுது, அது மட்டும் தெரியுது. ஆனாடா
என்னடா போச்சு, என்ன நடந்துச்சுடா இப்போ? எனக்கும் தெரியல. பாட்டில் போச்சு. அப்பா என்ன அடிக்க போகிறாரு. தெரிஞ்சுக்கா அப்பா தூங்கிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்பலாம் தூங்கிட்டு இருக்கிறான்னே. ராணு, என்ன ராணு? அப்பா விட அப்பா பற்றி கவலைப்படாரு. ரெட் ஃபேஸ் தூக்கிட்டு போயிட்டானா? என்னடா சொல்கிற? ரெட் ஃபேஸாக அவனோட மாஸ்டர். போய் பார்ப்போம். ராணு இப்படி இங்கே வந்த? எங்கள் அப்பா எங்க அப்பா சொல்லு. அதான் சொன்னல, என் மாஸ்டர் தூக்கிட்டு போயிட்டாரு. ஏன் தெரியுமா? அவங்க அப்பா ஒரு கெட்டவர். அவர் எப்பயும் உன்னை அடிப்பாரு, உன்னை பார்த்து கத்துவார்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப பேரண்ட்ஸில் எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி குழந்தைய காப்பாற்ற தூக்கிட்டு போயிடுவார். அதுக்கு என்ன? பட் ஆனால் இது ரொம்ப எங்கள் அப்பா இதுக்கு நடந்திருக்கே கூடாது. அவர் கெட்டவர் இல்லை, அவர் கிடையாது. ப்ளீஸ் எங்கள் அப்பா விட்டுருங்க. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன். ஆனால் என் மாஸ்டருக்கு இது பிடிக்காது. அதுக்கு என்ன, இருந்துட்டு போட்டோம். ரொம்ப தூரத்தில் அவங்க அப்பா அடைச்சி வச்சுக்கிறாங்க. ஓகே, அதுக்கு எப்படி போகணும் சொல்லு. அதுக்கு நீ ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். அதுக்கு நீ ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். இஃப் யூ கெட் இன் டைம் டு சேவ் ஹிம். ஓகே, ஷார்ட்கட் சொல்லி எங்கே இருக்குது? அந்த ஷார்ட்கட்டு என் பீரோ ஆண்ட இருக்குதா? ஓகே, போகலாம். திறந்துரு, சீக்கிரமாக போகிறோம். இந்த பக்கமா? நல்லது. ஓகே, ஆனே திறக்க மாட்டேங்குது. இன்னும் நான் இதை திறக்க முடியலையா? ஓ, பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள் அப்பா அம்மா இருக்கிற பீரோவை போய் திறந்துப்பாரு. அது முன்னாடி சொல்லி தொலை வேண்டியதான். ராணு, ஏன்டா ராணு சொல்லி தொலைய மாட்டேங்கிறேன். என்ன இப்படி வேலை வாங்குறேன், 2 வேலை. ஏய், தெரியுங்களா அந்த க்ளாஸட் போர்ட்டல் மாதிரி ஒர்க்காம்? ஓகே, அதுக்கு என்ன போர்ட்டல் மாதிரி தான் ஒர்க் ஆகுது. அது எங்கே அது கூப்பிட்டு போவோம்னு உங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போவோம். ஓகே, எதுவும் இல்லை அங்கே. நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதுக்கு நீ ஒரு விஷயம் செஞ்சாதான் இந்த போர்ட்டலை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுக்கு உங்கள் அப்பா ரேடியோ கொண்டு வந்து இங்கே பீரோக்கு முன்னாடி வை. ஓகே, பெஸ்ட்டாக போச்சு. அப்பா ரேடியோ எடு, பீரோக்கு முன்னாடி வை. ஃபஸ்ட்டு இந்த ரேடியோ ஒரு லிமிட்டட் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். கரெக்டான ஃப்ரீக்வன்சி வை. கரெக்டான ஃப்ரீக்வன்சி வச்சா அது உங்கள் அப்பா இருக்க இந்த கதவு திறந்து உங்களுக்கு தேவைப்படுற இடத்துக்கு கூப்பிட்டு போகும். அப்பா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகலாம். கரெக்டாக ஃப்ரீக்வன்சி வை. சாச்சு, திறந்துரு. வா, இது இல்லை, திரும்ப ட்ரை பண்ணு. ஏன் திறந்துரு. ஆனா என்னடா ராணு, ஒரு பேய் வந்து நின்று இருக்குது. கொடுக்க போறீங்களா? வா, இதுதான் நினைக்கிறேன். ஓகே, ஓ நீ போ, நான் இங்கே இருந்து வீடை பார்த்துக்கிறேன். ஓகே, நான் போய் அப்பா கூப்பிட்டு வந்துடுறேன். இடம் இது ஒரு காடு மாதிரி இருக்குது. படம் வந்துருக்குறோம் நம்ம. ஆடா நீ யாரு? நீ என்ன வேணும் உனக்கு? அவங்க என் அப்பா தேடி வந்துருக்கிறேன்.
சொல்ல முடியுமா உங்கள் அப்பா பற்றி? உங்கள் அப்பாவோட நேம் ப்ரூஸ். ஒரு நிமிஷம் இரு. உனக்கு இன்னும் டீமன் மாதிரி தான் இருக்குது. நிறைய ப்ரூஸ் இருக்காங்களே, வேறு என்ன சொல்ல முடியுமா டீட்டெயிலாக? உங்கள் அப்பா அவர் ஒரு நல்ல ப்ரூஸா கெட்ட ப்ரூஸா? எங்கள் அப்பா கொஞ்சம் கோவப்படுவார். ஓ அப்படியே அவர் கெட்ட ப்ரூஸா? நான் கொஞ்சம் பார்க்குறேன். தேடுது ஈவன் நிறைய கெட்ட ப்ரூஸ் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தான் சொல்ல முடியுமா அவர் என்ன பண்ணுவார்னு? தெரிஞ்சவக்கும் இது ஒரு டீமன் மாதிரி தான் தெரியுது. நம்ம எங்கேயோ டீமன் பார்க்க தான் போகிற மாதிரி. அவர் என்னை பார்த்து எப்படின்னு கத்துவார். இன்னும் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் பத்தலை. அவர் என்னை அடிப்பார், சில வாட்டி கன்னத்துலேயே அறைவார். அப்புறம் அவ்வளோதான். பின்னாடி இருக்குது அந்த டோர் தான் கூட்டு போவோம் இடத்துக்கு. அப்புறம் டீமன் மட்டும் தெரியுது. கன்ஃபார்ம் வச்சு ஜம்ப் ஸ்கேர் வச்சு வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்குதா? நடுவில் இருக்குது நினச்சேன். யாடா நீங்கள்? கபு என்ன சிரிக்கிறான பார்த்து? நீ யாருடா நீங்களாம்? நானும் இன்னுமா தான்டா. நானும் எங்கள் அப்பா அம்மா தேட வந்தவங்க தான். ஓகே, அதுக்கு என்ன விடு. நாங்கள் இங்கே இருக்கிறோம். என் கூட வந்து சேர்ந்துக்கிறியா? சாரி, நான் எங்கள் அப்பா தேட ரொம்ப அவசரமாக இருக்கு. ஓகே, நான் உன்னை அப்புறம் பார்க்குறேன். நீங்கள் கேம்பின் பண்ணிட்டு வரேன். என்னடா இப்படி உட்காந்துக்கிறீங்க? ஒருத்தர் பள்ளத்தில் உட்காந்துக்கிறீங்க. படுறீங்க இப்படி. வாங்க ஃபஸ்ட்டு போய் நம்ம அப்பா கண்டுபிடிப்போம். அப்பா என்னடா இது? அப்பா வாங்க வீட்டுக்கு போகலாம். நடிக்காதீங்க சொல்ற. நடிக்காதீங்க. யார் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணா? வாங்க வீட்டுக்கு போகலாம். ரெட் ஃபேஸ் வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிடுவான். ப்ளீஸ் நடிக்காதீங்க. ப்ளீஸ். என்ன ஆச்சு தெரில. என்னடா இது காடு எல்லா என்னடா நினச்சேன் இன்னும் ஒரு மென்டலில் அஃபெக்ட் ஆகிருக்கிறான். நம்ம இவ்வளோ நேரம் இந்த பீரோட தான் இருந்திருக்கிறோம். என்ன உனக்கு தப்பாக இருக்கிறது? அதுக்கு இப்படியே கொஞ்சம் திருப்பிங்க. ஏன் இந்த பீரோக்குள்ள ஒழிஞ்சிட்டு இருக்கிற? அப்பா கூப்பிட்டு போயிட்டாரு. ஓ அப்படி நல்ல விஷயமாச்சு. நான் காமெடி பண்ணல. சரி, அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். டால் ரான் டூயிங். எப்படி உன்னோட பொம்மை ரான் இன்னைக்கு பல்ட்டுக்கிறான்? நல்லா இருக்கிறானா? எப்படி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பொம்மையை பற்றி? பார்ப்போம். டாய் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? எனக்கும் தெரியும். நீ இன்னைக்கு மருந்து எடுத்துக்கவே இல்லை. ஓ மருந்து இந்த மாதிரி பல வாட்டி நீ லீஷன் பண்ணியிருக்கிற. வாட்டி வேற கதை சொல்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமாக இருக்குது அந்த முட்டாள் பொம்மை மட்டும்தான். கதை என்ன? கனவா? உனக்கு முன்னாடி ஞாபகம் இல்லையா? இது ஒருவேளை அவன் இன்சுலேஷனா? இல்லை. I don't know what wrongs with you. என்ன தப்பாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி மிட் நைட் ஆயிடுச்சு.
இன்ஸ்டலேஷன் பண்ணுறான்னா இல்லையா இது என்னாச்சும் டீமன் மாதிரி என்னாச்சும் போதான்னு தெரில, பார்ப்போம். கேம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. வாங்க போய் தூங்கலாம். என்னடா தூங்க முடியல, மருந்து எடுத்துக்கணுமா அங்கே போய் படுக்கணுமா? இங்கே தூங்க முடியல. மாம் எதுவும் இல்லை எங்கேயும். பார்க்கலாம், ஒரு மருந்துக்கிட்ட தான் என்னாச்சும் இருக்குமோ. கிட்ட இருக்குது கிச்சனு, என்னாச்சும் எடுத்துக்கணுமா? இது இந்த கன்ஃபார்ம் இல்லை. அவட கன்ஃபார்ம் ரூமில் இன்னொன்று இருக்குது, அதை பார்க்கல. க்ளோஸ் ஆட் பக்கத்தில் தான் இருக்குது நினைக்கிறேன். ஏய் நானு உன்னை இல்லைண்ணா போச்சுடா, நெரிச்சிட்டான். அம்மா என்னாச்சு உனக்கு மகனே? நல்லா இருக்கிறியா கேட்குறாங்க. அந்த பொம்மையை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிட்டோம். இப்போ நல்லா இருக்குதா உனக்கு? ஏம்மா ரெட் ஃபேஸ், அது ரெட் ஃபேஸ். நாளைக்கு நான் ஒரு நாள் லீவ் விட்டு உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உண்மையாவா? ராம் எனக்கு சத்தியம் பண்ணுங்கம்மா. நான் சத்தியம் பண்ணுறேன். நீ இப்போ போய் திரும்பியும் தூக்கத்துக்கு போ. வேலை இது டீமானா இல்லாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோமான்னு தெரியல, பார்ப்போம். ஓகேம்மா தூங்குறேன். விட்டு போயிட்டேன். இதெல்லாம் நடக்கும் அப்படின்னாலும். திரும்பியும் ப்ராமிஸை உடச்சிட்டிங்களே. எங்காச்சும் இருக்கிறாங்களா? நம்ம தான் சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. என்ன எதுவும் இல்லை, அப்படியே நம்ம ரூமில் தான் இன்னும் இருக்குது. எடா பொம்மைக்கு என்னாச்சு? உனக்கு என்னாச்சுடா? அதான் அவனை கேட்குறான். மாஸ்டர் என்ன போட்டு அடிச்சிட்டாரு. அவர் நேற்று என்ன நடிச்சோ அவருக்கு சந்தோஷம். என்ன நடிச்சோ சந்தோஷம். மனுஷரி தப்பு தான். எங்கே இருக்கிறாங்க அம்மா மம்மி? எங்கடா இருக்கிறாங்க? மாஸ்டர் அவங்களே தூக்கிட்டு போயிட்டான். என்னடா நடக்குது கதை? என்னடா எனக்கு இருக்குது, அது நடந்துடுச்சு, அவள் தடுக்க முடியல. ஓகே தடுக்க முடியா? ஓடி போய் மச்சான், அவன் உன்னை தூக்கிட்டு போகிறது மாதிரி ரெட் ஃபேஸு சொல்கிறான். எங்கள் அப்பா அம்மாவையும் காப்பாற்று, நோ அப்பா அம்மாவையும் காப்பாற்றுன்னு சொல்கிறான். அம்ப என்ன பண்ணான்னு பார்த்தியா ரெட் ஃபேஸ்? எனக்கு அதான் பண்ணுன்னு சொல்கிறான். ஏய் அவன் எடுத்த ஸ்பெல்லு எங்கள் அப்பாவோட ஜெயிலில் இருக்கு. ஒருவேளை நம்ம அவனை ரெட் ஃபேஸ் தோக்கடிக்க ஹெல்ப் பண்ணணுமா? அதான் ஸ்பெல், அதான் மிஸ்டர் ரெட் ஃபேஸ் தோக்கடிக்க. சீக்கிரம் போ, கிளாஸுக்கு போய் அப்பா அவங்க அம்மா எங்கே இருக்கிறாங்க போன்னு சொல்லுது. ஓகே என்னடா அதுன்னு தெரியல, பார்ப்போம் கதையை. அம்மா இருக்கிற இடத்துக்கு போய் ரெட் ஃபேஸை தோக்கடிச்சிட்டு வரோம்.
என்னடா இது ரொம்ப டார்க்காக இருக்குது, ஏதோ பயமுத்துற மாதிரி இருக்குமோ? இல்லை ஆமாம், அது உள்ள தூக்கி போடா வேகமா, அப்புறம் ஒளிஞ்சுக்கும்னு சொல்லுது. ஓகே தூக்கி போட்டேன். சீக்கிரம் சீக்கிரம். இங்கே என்னடா பண்ணுறீங்க? இங்கே ஏறணும். போக போகிறோம். கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், அங்கே போக வேண்டியதான் திரும்பியும். ஒருவேளை அங்கே போய் பார்க்கணுமா இல்லையா நம்ம இந்த இடத்துக்கு போகணுமான்னு தெரில. நான் இருக்குதா? இல்லை, பழைய இடத்துக்கு தான் போகணும். பழைய இடத்துக்கு போகலாம். அப்பா அம்மா ஃப்ரீயை காப்பாற்றியாச்சு. வாங்க நம்ம ராணு எங்கே இருக்கிறான்னு பார்ப்போம். ஏய் ராணு, என்னாச்சு உனக்கு? ஆச்சு உனக்கு? மாஸ்டர் ஜோக் அடிச்சிட்ட. என் மேலே கேஸ்ட் பண்ண மேஜிக் இப்போ ஃபேட் ஆகிட்டு. நீ டிஸப்பியர் ஆகிட்டுக்கிறியா? இதான் வருத்தப்பட, இதான் நானும் ஆசைப்பட்டேன். நல்ல டாலாக இருக்கு. இப்போ வெளியே போய் எங்கள் அப்பா அம்மா பாரு. இந்த டால் நல்ல டால் தான். இந்த டிஸ்கஸ் தான் மாஸ்டர் எப்படி கதை நடக்குதுன்னு பார்ப்போம். கடைசி எண்டிங் டெஸ்ட் கூட நான் சொல்லலாம். அம்மா அப்பா என்ன பண்ணுறீங்க இங்கே? நம்ம ஃப்ரீ. அம்மா டாடி ஆர் ஃபீன் நவ். இப்போ ஃப்ரீயாக போச்சு அடிக்கிறான். கலக்காதல் வச்சிருக்கிற சொல்றேன். நான் ஒர்க்கு பிஸியாக இருக்கிறேன். ஏய் ஏன் போய் சொல்றியா என்கிட்ட எல்லாம்? நீ எவ்வளோ எனக்கு குடும்பத்தை விட்டு கொடுத்துல வெக்கமா இல்லை? உன் பையன்கிட்ட போய் சொல்ல போச்சுடா சண்டை பெருசா. நான் நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன என்னோட ரொம்ப பெரிய யோக்கியானான்னு கேட்குறாங்க அந்த அம்மா. வீட்டிலே சாதனை திக்கே இருக்கு. ரெண்டு சொல் தான் தின்றாங்க. நடக்க போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். நான் பணத்தை எடுத்துட்டு வரல, அது என் குழந்தை வளர்க்க போதான்னு கேக்குறாங்க அம்மா. மேல கீழே இருக்கிறடா நீ. அடுத்து நடக்க போகுது. இன்னொரு அரை அடிக்க போறோம். அது முடித்தது டமால்னு நடக்குது. போடு. இன்னொரு வார்த்தை மட்டும். நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன். இந்த எவனாச்சும் ஒருத்தன் வந்து அந்த வீட்டில் இருக்கணும். நாளைக்கு இந்த ஹவுஸ் நீ இருந்தா நான் பையனை கூப்பிட்டு போயிடுறேன். ஸ்டே ரைட்டா இங்கே இரு. சரி சன் நடந்துருச்சு. போச்சு டிவோர்ஸ் தான். அப்பா ஆய் என்ன பழுதுங்க பாருங்க. டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அது சுத்தின்ட்டு இங்கே தான் இருக்குது. ரான் வச்சிருக்குதா? நம்ம என்ன பண்ணோம்? ஒருவேளை அப்பா கிட்ட தான் போகணுமோ? வாங்க பார்ப்போம். அதனால் அப்பா கிட்ட தான். ஆனால் யாரை பிடிக்கிறாரு பயங்கரமா. நம்மளை தான் அடிக்க போகிறேன் தெரிஞ்சுக்கோ. நம்ம தானே காரணம்.
ஆ நீங்க ரெஸ்ட் என்னடா இது பயமாட்டு இருக்குது. நான் நடக்க விட மாட்டேன். ஆ போச்சு. 50 இன்வெஸ்டிலேஷன் பண்ணிடுவோம். ஏன் ரெட் ஃபேஸ் வந்து அவங்க அப்பா நினச்சேன் சீக்கிரமே நடந்து வரான்னு. நம்ம அப்பா தான் அப்படியா? நம்ம அப்பா இப்போ அந்த சொல்கிறாருன்னா நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம்? நம்மளை போய் கிளாஸ் டெஸ்ட்டில் வைக்கிறாரு. இவ்வளோ நேரமாக எதுவும் ஆட்டுக்கிறோம் இல்லையா? இது ஒரு ட்ரீமா என்னது? இது வாய்ப்பே இல்லை. உண்மையான அவனே கேட்குறான். மனுஷி ரான் இதான் உண்மையா? இப்போ நான் அதை கிளாஸில் அட்டை திறக்க முடியும். அப்படியே நம்மள பேய் ஆட்டுக்கிறோமா இல்லை நேரமா ஸ்பீட்டா தொடர்ந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓ டெட் பாடி அப்படி இல்லைன்னா நம்ம பேயாதான் இருந்திருக்கிறோமா? அது எனக்கு இப்படிடா தெரியாது போச்சு எனக்கு. வேற மாதிரி ட்விஸ்டாக இருக்குதே. உனக்கு எப்பவுமே தெரியும். நீயாடா ரான், நான் உன்னோட ஒரு பகுதி. வாவ், இவனோட ஒரு நாலேஜ் தான் இது, ஒரு மெமரி. வாவ், நாமா டிப்ஸ் அடிக்கிறேன். டங் ஸ்லிப் ஆகுது எனக்கு. எத்தனை வாட்டி ஏத்தான்னா இவனே கதை கட்டி வச்சுக்கிறான் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. இந்த மோசமான நிலையை மறக்க பார்க்கறதுக்காக அப்பா கூட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி உடனே வந்து இமேஜின் பண்ணியிருக்கிறான். ஆனால் இதுதான் ரியாலிட்டி. அப்புறம் இது ஒன்று எப்படியாச்சும் ரியாலிட்டி கூப்பிட்டு வர பார்ப்பேன். ட்ரை பண்ணாலும் உண்மை ஒத்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லிடால் ஒரு பகுதி தான் நாலேஜ். ரைட் டைம் ஐ ஃபீல் அண்ட் கெஸ் வாட் ஹேப்பன்ட். என்ன நடந்துச்சு ஏன் சொல்ல மறந்துருப்பான் இவன். அதான நடந்திருக்கும். டிக்டாக் பூம் ஆல் மெமரிஸ் எல்லாத்தையும் மறந்துட்டான். நான் திரும்பியும் ஒரு இதுலேருந்து எழுந்திருக்கான், ஒரு பாயிண்ட்லேருந்து. அந்த கடைசியில் திஸ் நைட், அந்த ராத்திரி உங்கள் அப்பா போனது எத்தனை நாள் நான் டெட் பாடியாக இருந்து செத்து போயிருந்தேன். ஒரு 2 வாரம் 14 days. இது வாய்ப்பே இல்லையே அவ்வளோ அங்கே இருக்க. அப்படி எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு உண்மையா? எங்கள் அப்பா ஒரு சீப்பான மோட்டர் ரூமில் ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஓகே, அம்மா நம்ம தான் ஸ்பீட்டாக போயிருக்கோம். நம்ம தான் ஸ்பிரிட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஐ திங்க் அந்த பார்ட்ஸ் தான் ஸ்பிரிட்டு. இங்கே இருந்த பசங்களாம் நம்மள மாதிரி இறந்து போனவங்கன்னு இருக்கேன். நம்ம தான் போய் அப்பா கூப்பிட்ருக்கோம். இப்போ எல்லாம் செஞ்சதும் இந்த பேயா போய் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு, என்னை கண்டுபிடிச்சி என்னை பார்த்தாங்களா? அது அவங்க தான் ஒன்லி லேட் அட் ஹோம் பட் இஃப் இட்ஸ் டேக் டைம். அவங்க தான் நம்ம டெட் பாடியை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. மகனே ராத்திரி வந்து தூங்கிட்டு காலை கண்டுபிடிச்சிருக்காங்க, தேடி பார்த்துறாங்க. டெட் பாடி போச்சு. இப்போ வந்து அங்கே வந்து ஒரு கிச்சன் மாதிரி இருந்துச்சு. அது வந்து அப்பாவோட மோட்டல் நினைக்கிறேன். அங்கே ஒரு கார்டு எடுத்தோம். அந்த கார்டை வச்சு என்ன பண்ணாங்க தான் தெரில, பார்ப்போம்.
அப்போ இங்கே வந்து அந்த காடை தூக்கி போட்டுருவோம். அந்த கார்டெல்லாம் மோட்டல் அட்ரஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கும். யாரா நீங்கள்? போலீஸ்ன்னு நினைக்கிறேன். காப்ஸ் தான், போலீஸ் தான். புருஷன் எங்கே ஒழிஞ்சிக்கிறான் தெரியுமா? இல்லை, ஆட்டிக்காம எனக்கு தலையை. பட் என்ன ஒரு ஸ்பில் தூக்கி போட்டுருவோம். அது கீழே விழுந்துச்சு, இன்னொரு கீழே விழுந்துச்சு மேம். அம்மாவும் பார்த்துக்கிறாங்க. என்னது அது? போலீஸ் கேட்குறாரு. இது ஒரு மோட்டல் கார்டு, என்னோட கிடையாது. எனக்கு நல்லா தெரியும் இது என்னோட கிடையாது. ஓ, அப்பாவோட மோட்டலுக்கு போய் ஆவியாக போய் அப்பாவோட மோட்டலுக்கு ஸ்பெல்லின்னு வந்துச்சு. அது அப்பாவோட மோட்டல் அட்ரஸோட கார்டு. அதை எடுத்து நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் பண்ணது நம்ம ஸ்பீட்டாக கண்டுபிடிச்சா நம்ம அப்பா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபாதர் அரெஸ்ட். கதையை சொல்லணுமா? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம தூங்க போயிருப்போமே, நம்ம அப்பா வந்து நம்ம அம்மா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்து நம்மளை பொண்ணு கிளாஸ் செட்டில் ஒழிச்சு வச்சிட்டாரு அவர். ஏய், ஓ, இங்கே தான் இருக்கிறாங்களா? நம்மளே மாதிரி செத்து போனவங்களாம் நினைக்கிறேன். ஒருத்தனை புதைச்சிருக்கான், ஒருத்தனை எரிச்சுதான், ஒருத்தனை இதில் மறைச்சி வச்சுட்டான் நம்மளை கிளாஸில். செம்ம மேட்சாக இருக்குது. கிளாஸ் தட்டு ஒழிச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் அம்மா கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஸ்வீட்டாக இருந்தே இப்போ இருக்கிறோம். கார்டு போட அவன் அப்பாவை பயமுறுத்திருக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.